நான் பரிசுத்தமாய் வாழாமல் முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதே போல் எவ்வளவோ வேலைக்கு போகிறப்ப அந்த டைமுக்கு போவோம், அந்த டைமுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவோம், வேலைக்கு போவோம். ஆனால் எவ்வளோ பேர் நம்ம சபைக்கு நிர்விசாரமாக வரோம், அசட்டையாக வரோம். இதெல்லாம் தவறு. நம்ம மேன்மையை பார்க்க முடியாது. ஏதோ ஒரு நேரம் நம்ம சூழ்நிலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துடுறோம். ஆனால் அதையே நம்ம என்ன செய்யக்கூடாது, வாரம் அதை காத்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தை நீங்கள் காத்திருக்கும் பொழுது மாத்திரம் தான் பெரிய காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, நிறைய காரியங்களை குறித்து பேசலாம்னு நினச்சேன். எனக்கு அவசரமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டுமாக அந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நம்மை திருத்தி கொள்ளுகிறவர்களாக நம்மளை சரிப்படுத்திக்கிட்டு நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீ ஓடத்தான் நினைக்கணுமே தவிர பழைய வாழ்க்கைக்குள்ளே, பழைய பாவத்துக்குள்ளே, பழைய சூழ்நிலைகளுக்குள்ளே தயவு செய்து நீங்கள் இருக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. உங்களுக்கும் உலகத்தாருக்கும் நீங்கள் தரித்து வாழ்ந்தீங்கடா தேவனுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது நம்ம என்ன தான் ஜெபிச்சாலும் வேத வாசித்தாலும் நம்ம நல்ல ஆராதனை பண்ணாலும் அவருடைய வருகையில் கைவிடப்பட்டு போவோம். வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் ராஜ்யத்தில் நம்ம மட்டுமல்ல ஒரு திரள் கூட்ட ஜனத்தையும் அவருக்காக நம்மளை கொண்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தோடு ஒவ்வொருத்தரும் செயல்படும் போதும் நிச்சயம் நம்ம ஜெபத்தையே டைரக்டாக பிதாவிடத்தில் போகிற மாதிரி மாற்றுவார். அவர் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்காண்டா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் சாதாரண ஜெபமாக இருக்கிறது, அற்பமான ஜெபமாக இருக்கிறது, தேசத்தை அசைக்கிற ஜெபமாக மாறாதனால தான் அவர் நமக்காக பிதாவிடத்தில் வேண்டுதல் பண்ணுறாரு, நமக்காக மன்னிப்பு கேட்குறாரு. உங்கள் ஜெபம் இனி அப்படி மாறணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க உங்கள் மூலிமா இயேசுவை பார்க்கும்படியாக, இயேசுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்படியாக, உங்கள் முகத்தை பார்க்கும்போதே, உங்கள் தோற்றத்தை பார்க்கும்போதே அவங்க ரட்சிக்கப்படும்படியாக தான் ஏசப்பா உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாரும் பொழுது உங்களை பிசாசு உங்களுக்குள்ளே இருக்காது. உங்கள் பலவீனம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. வசனம் சொல்லுது, சர்ப்பத்தையும் தேலையும் கையில் எடுப்பீர்கள், சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒரு பிசாசை நீங்கள் விரட்ட முடியும். அது உங்களை பார்த்து அலறி போடும். என்ன வேணும்? அவரை குறித்த பயம், பரிசுத்தத்தை குறித்த பயம், பரிசுத்தரை குறித்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். சத்துருக்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க, பிசாசு உங்களை பார்த்து நடுக்குவான். நீங்கள் வியாதியிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாளும் தேவ சித்தம் இல்லை. ஆதி அப்போஸ்தலர் காலத்தை பார்த்தீங்கடா, அவங்க மருத்துவர்கள் உயிரோடு எழுப்புனாங்க, குருடரின் கண்கள் திறந்தாங்க, அவங்க குஷ்டரோகிகள் சொஸ்தமானாங்க. ஏன் இன்னைக்கு சபையில் ஆதி அப்போஸ்தலரின் அற்புதங்கள் நடக்கல? காரணம் அந்த அளவுக்கு ஜெப ஜீவியம் இல்லை, பரிசுத்த ஜீவியம் இல்லை. நம்ம குடும்பத்தோட, மாம்சத்தோட, ரத்தத்தோட போராடி இப்படியே வாழ்ந்து போகிறது நமக்குடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆதி அப்போஸ்தலராக எழும்பணும்னு தான் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு சபையாக நம்ம எழும்பி இனி வரக்கூடிய நாட்களில் ஏசப்பாவை நினச்சிக்கங்க. அவர் திரும்ப குழந்தையாகவோ, அவர் சிலுவையில் அறையப்பட்ட தேவனாக வரப்போகிறது கிடையாது. ராஜாதி ராஜாவாக கிருபையோடு இறங்கி போற போகிறாரு. அந்நாட்களில் அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்காது. நமக்காக பரிந்து பேசுறதுக்கு ஏசப்பா கூட பரிந்து பேச முடியாது. கைவிடப்பட்ட போது கிருபை மாத்திரம்தான் பரிந்து பேசுமா. அதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாக விழிப்போடு நம்மளுடைய ராஜ்யத்தில் சந்திக்கும்படி கவனமாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். காலம் இனியும் செல்லாதே, கடைசி செய்தியை அறிவிப்பாயே, சோர்ந்து போகாமலே, மனம் சோர்ந்து போகாமலே, ஆவியானவர் துணை செய்வார், ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம். கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. கிறிஸ்துவை உடையவன் பேசாவிட்டால் கல்கள் கூப்பிடுமே. பொன்மங்கி இரமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? நீதிமானே
ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றார். துரோகியின் நிலை என்ன, தேவ துரோகியின் நிலை என்ன. ஆமென். இயேசப்பா, இந்த வாய்ப்பை கொடுத்த பரலோக தேவனுக்கு முதலாவது என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற இயேசப்பா, இதை எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. சபையாக நாங்கள் எழும்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரே ஒரு எழுப்புதல் இந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடியும். இங்கே மாத்திரமல்ல ஆண்டவரே, சபையிலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஒரு அசைவை கொண்டு வரக்கூடிய ஜனங்களாக நீங்கள் விரும்புகிறீங்க இயேசப்பா. அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எங்களை சபையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபமும் எங்கள் பரிசுத்த ஜீவியமும் தேசத்தை அசைக்கட்டும். எங்களுடைய மாம்சம், சுயம், ஜென்மம், பாரம்பரியங்கள் அழிக்கப்படட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசப்பா ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கும் பொழுது ஆண்டவரே இயேசுவே சிலுவையில் அறையும் பரபாசை விடுதலை பண்ணி சொன்னாங்க. வேண்டான்னு சொல்லும் பொழுது இம்முடைய இரத்த பலிகள் எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலேயும் வரட்டும் என்று சொன்னாங்களே ஆண்டவரே. இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் சந்ததி ஆண்டவரே இரத்த பலியை சுமந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரவேல் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று 2026 ஆண்டுகளுக்கு முன்னே சொன்னீங்களே ஏசப்பா. இன்னைக்கு அந்த சமாதானம் இல்லாதபடி தவிக்கிறது. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நாங்கள் முரட்டாட்டத்தோடு, முரண்டோடு, பிடிவாதத்தோடு, வீம்பு வம்போடு, வலுக்கட்டாயமாக எங்கள் ஜீவியத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோமே ஏசப்பா. அப்படிப்பட்ட ஜீவியம் எங்கள் இல்லாதபடிக்கு தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தத்தையும் நீர் வரும் பொழுது ராஜாதி ராஜாவை சந்திக்கிற ஒரு ஆண்டவரே தகுதியுள்ள பாத்திரம் கர்த்தர் பயன்படுத்துவீராக. சிறு பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை, வாலிபர்களை, பெரியோர்கள், முதியோர்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட பயமும் பரிசுத்தமும் ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.